வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட்டு தட்டை பார்க்க போகிறேங்க. தட்டு வடை அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேங்க. அரிசி மாவு பார்த்திங்கன்னா நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். இந்த 1.5 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் பொட்டுக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன். இதை பவுடர் பண்ணணும். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை கடலை மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பட்டர் 1 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு இந்த உப்பு, எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தட்டையில் போடுறதுக்காக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கல்லையே பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோங்க. பாருங்கள், பொட்டுக்கல்லை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம், பவுடர் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்குவோம் பவுலில். கடலை மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்குங்க. இப்போ இந்த மாவு கூடயே நம்ம இந்த ஐட்டமெல்லாம் சேர்த்து பட்டரெல்லாம் சேர்த்துருவோம். அப்புறமா கருவேப்பிலை கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு போடுங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே போட்டுற போகிறீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. பொட்டுக்கடலை மாவு நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. அதுக்காக தான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துறது. பச்சை கடலை மாவையே 1.5 ஸ்பூன் சேர்த்தோன்னா நல்லா ஷேப்பாக உடையாமல் வரும். அதுக்காக தான். பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாம் இது கூடயும். இப்போ இந்த கருவேப்பிலை பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா தட்டும்போது இதாகக்கூடாது. கடலைப்பருப்பு பாதி மட்டும் போடுறேன், கொஞ்சம் நிறுத்துகிறேன், நிறைய இருக்க போகுது. அப்புறம் இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பசைஞ்சிக்கணும். நல்லா பசைஞ்சிக்கோங்க மாவை. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு உருட்டிக்குவோம். நல்லா உருட்டி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வர மாதிரி பசைஞ்சு உருட்டிக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம அப்புறமா எண்ணெய் வச்சு பொரிக்க போகலாம். அப்பப்போவே கூட தட்டி போட்டுக்கலாம். ஆனால் குட்டி குட்டியாக பால்ஸ் எவ்வளோ பெரிய தட்டை உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஆயிலை வச்சு அங்கே போய் அப்படியே தட்டையை தட்டி போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிக்கு நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு காட்டுறேங்க நான் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாம் குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டிட்டோம். இப்போ போய் நம்ம கடாய் வச்சு எண்ணெயை விட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை தட்டி போட்டுக்குவோம். ஆயில் கவர்லேயே வச்சு ப்ரெஸ் பண்ணணும். நான் எப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் கவரை வச்சு நான் இந்த மாதிரி அடித்தட்டையாக இருக்கிற ஒரு இது வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ எடுத்துக்குவோம். கடாய் வச்சு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்குவோம். ஆயிடுச்சுங்க. இது பாருங்க, இந்த ஆயில் கவர் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரே மாதிரி வர மாதிரி. அவ்வளோதான். சூடாயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஹீட் கம்மி பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம் பண்ணி வச்சுக்கோங்க.
இது வேக வேக நம்ம திருப்பி திருப்பி போடணும். அது ஃபோல்ட் ஆகிடுச்சு ஒன்று. ஒரே மாதிரியே வர மாதிரி பார்த்தீங்கன்னா இது இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தட்டை சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு, சவந்தும் போச்சு, எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்தாண்ட ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு சலசலப்பு அடங்கி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவே ஒன்று அது ரெண்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த ரெண்டையும் எடுத்து போடுவோம். இருக்கட்டும். இந்த ஒரு ஆறணும் கொஞ்சம் கொடுத்து ரெண்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இது மாதிரி தான் கவர், என்ன கவரு இந்த மாதிரி ஏதாவது பாலித்தீன் கவர் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு தட்டி எடுத்து போடுங்க. பாருங்கள், எல்லாமே எல்லா தட்டையும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், நமக்கு டேஸ்டான சுவையான தட்டை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் நம்ம வீட்லேயே. நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. பாருங்கள், நல்லா பொல பொலன்னு மொறு மொறுன்னு வந்திருக்கு தட்டை. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.